தினமலர் ஆன்மீகம் அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஒரு நாளைக்கு அவர் நிஷ்டையில் இருக்கும் பொழுது தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு ஒரு மான் வருது. அது கர்ப்பவதியா இருக்கு. அது அந்த நதியில ஜலம் குடிக்கும் பொழுது எங்கேயோ ஒரு சிம்ம கர்ஜனை கேட்கறது. எல்லா மிருகங்களும் தானே இருக்கும் காட்டுல. அது கேட்ட உடனேயே நம்ம நடுங்கி போயிடுது. தன்னை காப்பாத்திக்கணும், தன் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் காப்பாற்றணும், தாயார் இல்லையா? அதனால அந்த நதியை தாண்டி அந்த அண்டை போகணும்னு அது நினைச்சது. அவ்வளோ பெரிய நதியை தாண்டக்கூடிய ஒரு வல்லமை இப்போ அதுக்கு இல்லை, கர்ப்பவதியா இருக்கிறதுனால. அதுக்கு அது தோணும் தானே, விலங்கு தானே பாவம். அவர் அண்ணாண்ட உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கார். இப்படி தாண்டி குதிக்கும் பொழுது அந்த ப்ரெஷர்ல குட்டி போட வேண்டிய தருணம் தான். அந்த குட்டிய நதியிலேயே போட்டுடுத்து. இது எகிரி போய் அண்ணாண்ட விழுந்த வேகத்துல கொஞ்சம் நடந்து விழுந்து செத்து போயிடுத்து. இந்த சத்தம் கேட்டு இவர் கண்ணை திறந்தார். அந்த ஓடுற நதியில இந்த மான் குட்டி அடிச்சுன்னு போறது. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஓடி போய் அந்த மான் எடுத்து பார்த்தார். விளவும் பரிதாபமா இருக்கு. பிரகிருதி, இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று அடிச்சு சாப்பிட்றதுங்கிறது காட்டில் சகஜம் இல்லையா? நம்ம பார்த்துட்டோம், அதை காப்பாற்றணும், அது நம்ம கடமை. அதனால இந்த மான்குட்டி எடுத்துட்டு போனார். அச்சோ, பிறந்த அன்னைக்கே நீ அம்மாவை எழுந்துட்டியே அப்படின்னு நினைச்சிட்டார். ஆசிரமத்துக்கு எடுத்து போயிட்டார். தன்னோட குழந்தை மாதிரி அதை அப்படி சீராட்டி கொஞ்சி வளர்த்தார். அதுக்கு வேணுங்கிற ஆகாரம், புல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து, பழங்கள்லாம் எடுத்துன்னு வந்து எடுத்து அதுக்கு ஊட்டி விட்டு அதுக்கு சிசுரூஷை பண்ணி, இவரா காட்டில் இப்படியே சஞ்சாரம் பண்ணுவார். அதெல்லாம் குறைஞ்சு கொடுத்தோம். என்ன, ஏதாவது மிருகங்கள் வந்து இதை கடிச்சிருமோன்னு பயம். கண்ணை மூடி ஜபம் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு கண்ணை திறந்து பார்ப்பார், அது பத்திரமா இருக்கான்னு பார்ப்பார். அப்படி அவருடைய முழு கவனமும் அந்த மான் மேலேயே போயிடுது. சரி, இதை வளர்ற மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும், நம்ம கடமைன்னு நினைச்சுட்டார். அது தப்பு இல்லை. அதாவது ஜீவ காருண்யம்னு சொல்லக்கூடிய பூத தயை, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்ங்கிற அது கட்டாயம் வேணும். எது வரையில்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பசங்கள நம்பிய ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன், பிள்ளை மாட்டு பொண்ணு பேரன் பேத்தியெல்லாம் இருக்கா, விட்டு வந்தாச்சு. அவன் என்ன பண்ணிப்பா, அவன் பார்த்துப்பான், பகவான் காப்பாற்றுவார், அப்படித்தானே இருக்கு. அப்போ அதே ரூல் தானே இங்கே வரணும். வரல. அந்த மான் மேலே இவருக்கு விசேஷமான அன்பு வந்துடுத்து. அது குட்டியா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு இடத்துல கட்டி போட முடியுமா? ஓடி போயிடும். அப்ப அது போயிடுச்சுன்னா வர்ற மட்டும் இவர் கவலைப்படுவார். அனுஷ்டானம் குறைஞ்சு போச்சு, வழிபாடு குறைஞ்சு போச்சு. அந்த நேரம் எல்லாம் மானுக்கே செலவு பண்ண ஆரம்பிச்சார். எப்படி ஆயிடுத்து? பக்தி மானாக இருந்தவர் மான் பக்தனாக மாறிவிட்டார். அந்த வார்த்தையை திருப்பி போடுற அப்பல ஆயிடுத்து. மான் மேல பக்தி வந்து கொடுத்தவருக்கு அப்படி ஒரு பற்று பாசம். இது தவறான ஒரு கேள்வி கேட்டா இதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஒரு ஆடு மேய்க்கிறவன் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சொன்னா, ஐயா எனக்கு மோட்சத்துக்கு வழி வேணும்னா உள்ளன்போட கடவுளை வழிபட்டா உனக்கு கிடைக்கும்னு சொன்னார். நான் என்ன பண்றது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு என்னது புரிய வைக்கிறது? உனக்கு உலகத்திலேயே யார் மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தின்னாரு. என் ஆட்டுக்குட்டி மேலதான் பிரியம்னா. அதுக்கு வேணுங்கிறதுலாம் செய்யறியா? என் உயிர் செய்யறேன், செய்ய. அந்த ஆட்டுக்குள்ள இறைவன் இருக்காருன்னு உணர்ந்து கொண்டு அதுக்கு எது செஞ்சாலும் கடவுளுக்கு செய்யறோங்கிற எண்ணத்தோட செய்ய போறோம்னார். இப்ப யாருக்கு செய்யறோமோ அது பகவானுக்கு போறதுங்கிற எண்ணத்தோட பண்ணும்போது அங்க பற்று போயிடும். நம்ம அந்த பர்சன், அந்த ஃபார்ம், நேம், அந்த உருவத்தில் மாட்டின்றோம்னா மாட்டிப்போம். அதுதான் இவருக்கு நேர்ந்தது. கடைசியில் அந்த மான் மேல அபரிமிதமான ஒரு அன்பு. ஐயோ, இன்னைக்கு மேய போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையே, நான் தான் எல்லாம் கொண்டு கொடுக்குறேன், ஏன் இப்படி ஒரு இடத்த நிற்காம போகிறது? புலி அடிச்சதோ சிங்கம் கடிச்சதோ என்ன ஆச்சோ, நிம்மதி இல்லாமல் ஆகிடும். கொஞ்சம் தாமசம் ஆகிடுச்சுன்னா தவிச்சு விடுவார். நினைவுக்கு வருதுனால சொல்கிறேன். என் மகளுக்கு அணில் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த மரத்துலேருந்து விழுந்து நிராதரவாக இருக்கிற அணில்லாம் எடுத்துன்னு வந்து
அதை பத்திரமா வச்சு அதுக்கு இங்கு ஃபில்லரில் பால் கொடுத்து அப்படிலாம் வளர்ப்பா. அது எது மட்டுக்கும் இருக்கும்? கண்ணு திறந்து நடமாடுற மட்டுக்கும் இருக்கும். அப்புறம் ஓடி போயிடும். அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. போயிடுத்துன்னா திருப்பியும் அது பழகின ஞாபகம் இருக்கிற மட்டுக்கும் வரும். காத்தால போயிட்டு சாயந்தரம் வரும். அந்த டைம் தாண்டி போனால் ஐயோ வரலையே அது என்ன ஆச்சோ, பூனை கடிச்சதோ தாய் கடிச்சதோன்னு கவலைப்படுறதை நானே பார்த்துருக்கேன். ஆனால் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தானே நிஜம் இல்லையா? இவருக்கு கடைசி காலம் வந்துடுத்து. எவ்வளவு தூரம் இவர் எல்லாத்தையும் துறந்து பகவானே கதின்னு இருந்தாரோ அந்த அளவுக்கு பகவானையும் துறந்து மானே கதின்னு ஆயிட்டார். இப்போ இந்த அன்புங்கிறது பற்றாகி பாசம் ஆயிடுத்த. அவரோட முழு கவனமும் அந்த மான் மேலே தான். அப்படிங்கும்போது இந்த மான் இவர்கிட்ட ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுங்கிற விவேகம் அவருக்கு தோணலை. அது வளர்ந்து பெருசானா அதோட இனத்தை தேடி ஓடி போய்டும், நம்மள்ட்ட இருக்காதுன்னு அவருக்கு தோணலை. இவ்வளவு நேரம் இதுக்கு செலவு பண்ணுறோமே, இது நமக்கு இகத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கும் பயன் இல்லை, மோட்சமும் கொடுக்காதுங்கிறதும் தோணலை. பிராணன் போகிற தருவாயில் பிராணம் போகிறதுன்னு நல்லா தெரிஞ்சுடுத்து. அந்த நேரத்தில் பகவான் நினைச்சா கூட மோட்சம் உண்டாம். அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பு நம்மளை காப்பாற்றும். ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா? நினப்பு தான் குழப்ப கெடுக்கிறதும்பா. நினப்பு தான் பிறப்பை கெடுக்கிறது, நினப்பு தான் பிறப்பை கொடுக்கறது. அது கடைசி நேரத்தில் அந்த நினப்பு வரணும். ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசி நேரத்தில் கடவுளுடைய பேர் வாக்கில் வரணுங்கிறதுக்கு தான் வாழ்நாள் பூரா நம்ம உழைக்கிறோம். அவருக்கு மானோட சிந்தனை வந்துடுத்து. எப்படி அழுது அழுது பகவானை பூஜை பண்ணாரோ அந்த பரத ரிஷி இல்லை. இப்போ இது போனது காணுமே, இதை பார்க்காம நான் செத்து போறேனேன்னு தவிச்சு போயிட்டார். நான் போனதுக்கு அப்புறம் அந்த மானை யார் காப்பாற்றுவா? நம்ம எத்தனை வருஷத்துக்கு இருக்க முடியும்? எத்தனை ஜீவனை நம்ம காப்பாற்ற முடியும் இல்லையா? சின்ன வயசில் நாங்கள் இருந்த காலனியில் பூனைக்குட்டிகளெல்லாம் நாங்கள் வளர்த்துன்னு இருந்தோம். காலனியில் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அனுமதி கிடைக்காது. ராத்திரி நேரம் நாய் கடிச்சிருமோன்னு நாங்கள்லாம் தூங்காமல் உட்காந்துட்டு போகிறோம் 5-6 பசங்க. எங்கள் அம்மா கூப்பிட்டு கண்டிச்சா, என்னடா போய் படுத்துக்க போனா, ஏமா அந்த பூனையை நாய் கடிச்சிரும்னு. எத்தனை நாளைக்கு நீ காப்பாற்ற போகிறேன்னு. அந்த பூனையை படைச்ச பகவான் காப்பாற்றுவார். வந்ததுன்னா பாலை விடு, அது வேண்டான்னு சொல்லலை. ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்று, வேண்டான்னு சொல்லலை. அது கூட வாழ முடியுமா? நம்ம நடக்கிற காரியம் இல்லையே. அந்த மான் கடைசி நேரம் கிட்ட வந்தது, அவர் அப்படியே நெக்கி கொடுத்தது. அவர் அப்படியே அந்த மானை பார்த்துட்டே பிராணம் எடுத்து மறுஜன்மால மானா பிறந்தார் இருக்கு பாகவதத்தில். எண்ணத்தின் வலிமை, எண்ணத்தின் வலிமையானதான் பரத ராஜா பரத ரிஷி ஆனார். அந்த எண்ணத்தோட விளைவு தான் எண்ணம் இறைவனிடத்துல செல்லாமல் ஒரு உயிரிடத்துல போனதுனால இரக்கம்ங்கிறதும் பாசம்ங்கிறதுக்கு உண்டான வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் மாட்டின்ட்டு அவர் மானாக பிறந்துட்டார். கடைசி நேரத்தில் எதை நினைக்கிறோமோ அதுவா ஆவோம்னா அப்படித்தான் ஆகும். இந்த மானா பிறந்ததுக்கு போன ஜென்மாவில் அவர் பண்ண அத்தனை பூஜையும் வேஸ்டா? அப்போ அவ்வளவு நினைச்சு உருகினாரு, அவ்வளவு தியாகம் பண்ணாரு. பகவான் அவ்வளவு கருணை இல்லாதவர் இல்லை. கீதையிலே பகவான் சொல்றார், நீ எந்த இடத்துல விட்டியோ அங்கிருந்து ஆன்மீக பயிற்சி உனக்கு ஸ்டார்ட் ஆகுங்கிறார். அதாவது இப்ப புரியுறாப்புல சொல்றேன், நீ எந்த பேப்பர்ல கோட்டு அடிச்சியோ அதை மட்டும்தான் எழுதணும், முழு கோர்ஸ் படிக்க வேண்டாம். பகவான் அந்த கருணை பண்ணியிருக்கார் நமக்கு.